ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைன்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் கல்ஃப் ஏர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கல்ஃப் ஏர் ஃப்ளைட்டு எப்படி இருக்குது, உள்ள அதனுடைய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது, சீட் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்கவே பார்க்க போகிறோம். ஸோ பஹ்ரைன்லேருந்து நம்ம சாயந்தர நேரத்தில் அப்படியே கிளம்பி மிட் நைட்டில் வந்து நம்ம சென்னை அடைய போகிறோம். ஸோ கல்ஃப் ஏர் வந்து 70வது ஆண்டை வந்து தொட்டிருக்குது. 70th anniversary அவங்க கொண்டாடியிருக்காங்க. ஸோ ஆகையினால் பல ஃப்ளைட்டுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஃப்ளைட் வீடியோலாம் போட்டிருக்கோம், ட்ராவல் பண்ண எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக பல நம்ம வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஃப்ளைட்டு கல்ஃப் ஏர் ஃப்ளைட்டு இப்படி தான், அதாவது இந்த பக்கம் 3 சீட், அந்த பக்கம் 3 டோட்டல்ஸ் ஒரு லைனுக்கு வந்து 6 சீட்டடு தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்து டிவியோட ப்ளஸ் டச் ஸ்க்ரீனை வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து பிளேட்டு இதெல்லாம் வச்சுக்கிற, சாப்பாடு வச்சுக்கிறதுக்கு அந்த பட்டன் ஓப்பன் பண்ணி கீழே வச்சுட்டோம்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போன ஃப்ளைட் வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்பவே செக்யூர் ஃப்ளைட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த மேலே பார்க்கக்கூடிய அந்த லைட் எல்லாம் பார்த்தோம்னா நைட் நேரத்தில் வந்து இந்த டோட்டலாக லைட் ஆஃப் பண்ண உடனே சில அந்த லைனில் 2 லைன்லேயும் வரக்கூடிய லைட்டும், அதே மாதிரி இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய 2 லைனும், அந்த சேரு கீழே வரக்கூடிய லைனு, இது பூரா ரேடியம்ஸ்னால் அது வந்து நமக்கு நைட்டில் வந்து அவ்வளோ டிஸ்பிளே காட்டும். அதுதான் நைட் நேரத்தில் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் போகும்போது அந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து கடந்து போகணும், நடந்து போகணும். ஸோ அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கூட கேபின் க்ரூவை கூப்பிட்டு நம்ம வந்து லைட் ஆன் பண்ணிவிட்டு, சின்னதாக நமக்கு மேலே தலைக்கு மேலே லைட் இருக்கும், அந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாவது ஹெல்ப்னா கூட மேலே நமக்கு மேலே ஒரு பெல் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அவங்க உடனே நமக்கு அட்டன் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன இது தேவைங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கல்ஃப் ஏர் ஃப்ளைட் ஏர்பஸ் 320 ரன்வேயில் கிளம்பிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது ரன்வேயில். ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். ரன்வே எப்படி எத்தனை கிலோமீட்டர் போகும், ஸோ எப்படி டேக் ஆஃப்லாம் வைப்பாங்க அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரன்வேயில் போகும்போதே நமக்கு வந்து பைலட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ரன்வே ஸ்டார்ட் பண்ணும்போதே யாருமே பெல்ட்டெல்லாம் நல்லா டைட் போட்டுக்கணும், யாரும் எந்திரிக்கக்கூடாது. டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எந்திரிக்கணும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா நிறைய தமிழ் படம், இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், இந்த மாதிரி தெலுங்கு படம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில சிலங்க படம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான பதிலை பார்க்கலாம். ஸோ சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அருமையான சிக்கன் கிரேவியோட வித் ரைஸு செம்மையாக இருந்தது டேஸ்ட்டாக. அதே மாதிரி சின்னதாக ஒரு சலாட் கொடுத்துருந்தாங்க. அது உண்மையான நல்ல பட்டாணிலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. சின்னதாக ஒரு ரொட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சிக்கனோட இதிலே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சின்னதாக ஒரு பெருச்சம்பழம் பிஸ்கட் ஸ்வீட்டுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் அட்டாச்சு, ஃபோர்க்கு அது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டீ, காஃபி எது வேணும்னாலும் அதுக்கு ஒரு கப்பு, அதோட சுகரு, மில்க் டப்பா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பொதுவாகவே ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தோம்னா அது எப்படி ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொண்டுட்டு வர கண்டெய்னர். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ அதுக்காக தான் நம்ம காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி மேகத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் வந்து மேகத்தை நமக்கு படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. நல்ல டெட்டாக அந்த எண்டுக்கு போகிறது மேகம் நம்ம ஜன்னலை ஒட்டி தொட்டு இருந்தது. அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி கீழேயும் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஒரு லேயர் போயிட்டு அது கீழே இருக்குது மேகம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளைட்டு போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு உயரத்தை தூக்கி பறந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது பஹ்ரைன் டு சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் ஃப்ளைட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளை ஆகும். மோஸ்ட்லி எந்த ஒரு டிராஃபிக் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து போய் சேர்ந்துடலாம். ஸோ அப்படி தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இல்லை. ஃப்ளைட்டோட உள்ளே இருக்கும்போது இந்த விங்ஸ் பக்கத்தில் இருந்தோம்னா சத்தம் இருக்குது, அதுவும் கேட்டுகிட்டே இருக்கும். பயங்கர இறைச்சலாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க உண்மையிலே போகிறதுக்கு. ஏன்னா அது காது நம்ம எத்தனை முறை பயணம் பண்ணாலும் கூட அவங்களுக்கும் கூட நமக்கு வந்து காது டப்புன்னு அடைச்சி ஓப்பன் ஆகும்போது அதன் காது வந்து ரொம்ப வழியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் புதுதாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏரோஸ்ட்ரெஸ்ட்டை கேபின் க்ரூட்டை நீங்கள் வந்து காதுக்கு பஞ்சு இல்லாட்டி ரப்பர் மாதிரியான சில இதுகள்லாம் இருக்குது, அதுகளை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. நம்ம சிங்கார சென்னை வந்துருச்சு பாருங்கள். லைட்டு
அங்கங்கே விளக்குகள் பார்க்கத்தா அப்படியே நட்சத்திரம் போல் ஜொலிக்கிற ஒரு காட்சி. உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம சென்னை பார்த்தோம்னா கிட்ட வீடுகள் இருக்கிறது, கிட்ட நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய சின்ன வீடுகள் இருக்கிறது, நிறைய ரோடுகளில் உள்ள லைட் எல்லாம் நல்லா மெர்க்குரி லேம்ப்ஸ், அந்த எல்லோ இருக்கக்கூடிய அந்த லேம்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு பார்க்குறதுக்கு மேலேருந்து நம்ம லேண்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமான காட்சியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் நம்ம ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது எப்படா நம்ம கீழே இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம ஹாயாக இவ்வளோ டிக்கெட் கொடுத்து நம்ம சாப்பாடு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டச் ஸ்க்ரீனில் டிவி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட எப்போ நம்ம bahrainலேருந்து ஏறி சென்னை ஏர்போர்ட்டில் அந்த லேண்ட் ஆகிட்டு அந்த பைலட்டோட குரல் வி லேண்டட் சேஃப்ட்லி சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங், அந்த டெம்பரேச்சர், இது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த சொல்கிறது வரைக்கும் தான், அது வரைக்கும் நம்மளுடைய எண்ணம் அப்படியே எப்படா இறங்கிட்டோம் அப்பாடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை சொல்லுவாங்க. சந்தோஷம் எல்லா பயணிகளுக்குமே இருக்கும். அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது ஒவ்வொரு பயணிகளும் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், இல்லாட்டி அல்லாஹ் அக்பராக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க இதில் சொல்கிறது பார்க்க முடியும். அதே மாதிரி இறங்கினதுக்கப்புறமே எல்லா மக்களும் தேங்க் ஃபார் காடுங்கிறத சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ நல்லபடியாக நம்மளும் சென்னை ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸில் இறங்கி ஃபுல்லாக லேண்ட் ஆக போகுது நம்ம ஃப்ளைட்டு. டயர்லாம் ஓப்பன் பண்ணி லேண்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டும் அந்த லேண்டிங் பொசிஷன் பார்க்கும்போது அதுவுமே ரொம்ப கவனமாக லேண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளைட்டும் இறங்குறதே கல்ஃப் ஏர் ஃப்ளைட்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குவாங்க. அதே மாதிரி ஏர் அரேபியா ஃப்ளைட்டாக இருக்கட்டும், லேண்டிங் பண்ணும்போது மக்களுக்கு அந்த ஒரு சத்தமே தெரியாத அளவுக்கு ஃப்ளைட்டோட டயர் டச் ஆகிறது லேண்டிங் பண்ணும்போது அதே தெரியாத அளவுக்கு அருமையாக லேண்ட் பண்ணுவாங்க சில பைலட்ஸ் எல்லாம். உண்மையிலேயே அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ். உண்மையில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா பைலட்ஸ், கேபின் க்ரூஸ் எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நம்ம வீடியோவின் சார்பாக, நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு மெனி மோர் தேங்க்ஸ். நல்லபடியாக லேண்ட் ஆகிடுச்சு. நம்ம மக்கள் லேண்ட் ஆகிட்டு பைலட்டோடைய குரல் கேட்டாவே போதும், உடனே டகப்புக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம மக்கள்கிட்ட உள்ள ஒரு சின்ன ஒரு அந்த மிகைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் சொல்லணும்னா, அவங்க சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள எந்திரிச்சு எல்லாமே கேபினெல்லாம் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த வெயிட், அதாவது இவ்வளோ தூரம் நம்ம 4 மணி நேரம் பயணப்பட்டுட்டோம், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் அந்த இதை நம்ம பொறுக்க மாட்டாங்க நம்ம மக்கள். அது பல ஃப்ளைட்டெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நான் பார்த்துருக்குறேன். ஸோ வந்தாச்சு, நல்லபடியாக ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நின்றதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்மளுடைய உடைமைகளை, நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு முடியலைன்னா கேபின் க்ரூவில் ஹெல்ப் கேட்டு அவங்க எடுத்து தருவாங்க, லேடிஸாக இருக்கட்டும், மற்றவங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம கல்ஃப் ஏரில் ட்ராவல் பண்ணது நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பல வீடியோக்களை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் பல வீடியோ இருக்குது, அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் தொடர்ந்து எழுந்திருங்க. நன்றி.